அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடவும் உம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். 33வது வசனம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். முந்தின வசனத்துல சிமியோன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கைகளில் ஏந்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன காரியத்தை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கேட்ட யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் எதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தோட சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கும் வெளிப்படத்தக்கதாக, இருதயத்துல என்ன சிந்திக்கிறாங்கன்றத வெளியே கொண்டு வர்றதுக்காகவும், இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொன்ன உபதேசத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எழுந்திருக்கிறவர்களா இருப்பாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க விழுகிறதற்கும் அப்படின்னு சொல்லி, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க எழும்புவாங்க. விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க விழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும், ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு எதிரா பேசுறதுக்கு அவர் அடையாளமா இருந்தார். இதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இது இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை, சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். சிமியோனை குறிச்சு முதல்ல பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு தீர்க்கதரிசிய பார்க்கிறோம். அவங்க அன்னாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். புருஷனோட 7 வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் புருஷன் மரித்த பிறகு அதுக்கப்புறம் விதவையா இருந்தாங்க. அதிக வயசு சென்றவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல எத்தனை வயசுன்னு போட்டிருக்கு. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், யாரும் இல்ல, தனிமையில இருக்காங்க. அப்ப தேவாலயத்தை விட்டு நீங்காமல், எப்பயும் ஆலயம்தான் தன்னுடைய வாஞ்சையா இருந்துச்சு. தேவனை அதிகமா நேசிச்சாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதையே விரும்பினாங்க. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவு பகலா ஜெபம் பண்றது, ஆண்டவரோடு ஐக்கியப்படுறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதனை செய்கிறது, இதுவே செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. தேவ பிரசன்னத்துல எப்பயும் இருந்தாங்க. தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருந்தாங்க. அவளும் அந்நேரத்தில நின்று கர்த்தரை புகழ்ந்து
எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அந்த நேரத்துல கரெக்டா ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த நேரத்துல கரெக்டா அந்த அன்னாளு கர்த்தரை புகழ்ந்து எருசலேம்ல மீட்புண்டாக காத்திருந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்னாள் பேசினாள். தேவ பிரசன்னத்துல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு இதுதான் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், மேசியா, அத மற்றவங்களுக்கு சொல்றாங்க. ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யறவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ பேசினார். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு, நியாய பிரமாணத்துல நிறைவேற்றும்படியாதான், விருத்த சேதனம் பண்ணும்படியாதான் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த முறைமைகள்லாம் முடிஞ்ச பிறகு கலிலியா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். இப்ப நாசரேத்துக்கு, எருசலேம்ல இருந்து நாசரேத்துக்கு திரும்பி போறாங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்தது. இயேசு கிறிஸ்து வளர்றாரு, ஆவியிலே பலன் கொண்டு. 1 அதிகாரம் 80வது வசனத்துல யோவானை குறித்து சொல்லும்போது கூட இதே வார்த்தைகளை சொல்றாங்க, ஆவியிலே பலன் கொண்டு அப்படின்னு. அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஆவியிலே பலன் கொள்றாரு, ஞானத்தால் நிறைந்தது. இயேசு கிறிஸ்து ஞானத்தால் நிறைந்திருந்தார். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஞானம் மட்டும் இல்ல, தேவனுடைய கிருபையும் அவரிடத்துல காணப்பட்டது, அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். யோசேப்பும் மரியாளும் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியா எருசலேமுக்கு போனாங்க. யாத்திராகமத்துல இந்த பஸ்கா பண்டிகை 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 13வது அதிகாரம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு ஆண் மகனா இருந்தா, 13வது அதிகாரம் 17வது வசனம், ஒரு ஆணா இருந்தா 3 பண்டிகை கொண்டாடணும், 3 முறை தேவாலயத்துக்கு வரணும். பஸ்கா பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. அப்ப இங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியா அவங்க எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக எருசலேமுக்கு போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வயசு 12. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். 7 நாள் பண்டிகை, அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடி முடிச்ச பிறகு இவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. பிள்ளையாகிய இயேசு எருசலேம்ல ஆலயத்திலே இருந்து விட்டார். இது அவருடைய தாய்க்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பயணக்காரனின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாள் அவங்க பிரயாணம் வந்துட்டாங்க. பிள்ளை கூட்டத்துல இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பிரயாணப்பட்டாங்க. உறவின் முறையாரிடத்தில், அறிமுகமானவர்களிடத்தில் அவரை தேடினார்கள். இப்ப பிள்ளைய காணோன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். திரும்ப ஒரு நாள் பிரயாணத்தூண போன பிறகு இயேசு தங்களோடு கூட இல்லைன்றத கண்டுபிடிச்சு மறுபடியுமா திரும்பி வர்றாங்க. 3 நாளைக்கு பின்பு தேடி அவங்க 3 நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தேவ ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அங்க போய் பார்த்தா போதகர்களோட பேசுறத உட்கார்ந்திருந்தாரு. போதகரோடு உட்கார்ந்திருந்தாரு. அவங்க பேசுறத கேட்டாரு. கேட்டு கேள்விகளை கேட்டாரு. அப்படியா அங்க தேவாலயத்துல இருந்தார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவர் இயேசு கிறிஸ்து பேசுறத கேட்டுட்டு இருந்த ஒவ்வொருவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன பதிலை வச்சும் பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவ திரும்ப பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்துடன் உன்னை தேடினோமே என்றார். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அதற்காக, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். யூத முறைமையின்படி 12 வயதான ஒரு பையன் அப்பாவோட தொழிலை கற்றுக்கொள்ளணும். அந்த சரியான வயது வரும்போது பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல, தன் தகப்பனாகிய பிதாவுக்கு அடுத்தவைகள்ல இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றத, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. பிதாவுக்குரிய காரியங்கள்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்துல நான் இருக்கணும். தன்னுடைய அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்தவராய் செயல்பட்டார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அந்த திட்டத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட்டாங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது அவங்களுக்கு புரிய முடியல. பெற்றோருக்கு அவர் சொன்னது புரிந்து கொள்ள முடியல. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். திரும்பவுமா நாசரேத் ஊருக்கு போய் அங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா அவர் வாழ்ந்து காட்டினார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார். இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் மரியாள் தன்னோட இருதயத்துல வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நான் ஒவ்வொரு நாளும் அதுல அதிகரிக்க பண்ணினார். எதுல எல்லாம் அதிகரித்தார் அப்படின்னா, ஞானத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்தார். 2வது, சரீரத்துல நாளுக்கு நாள் வளர்ச்சி காணப்பட்டுச்சு. தேவ கிருபை, பக்தியுள்ள வாழ்க்கையில தேவனுடைய அன்புல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். மனுஷர் தயவிலும், மற்ற மனுஷர்கள் தயவு காட்டினாங்க அவருக்கு. இது ஞானன்றப்ப மென்டல் growth, வளர்ச்சின்றது பிசிக்கல் growth, தேவ கிருபை அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் growth, மனுஷர் தயவு அப்படின்றது சோசியல் growth. எல்லாத்துலயும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்ப இந்த நாள்ல சிமியோன் இயேசு கிறிஸ்துவோட பெற்றோராகிய மரியாள் மார்த்தாள் இடத்துல பேசுகிறத பார்த்தோம்.
இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பத்தி சொன்னாரு. ஒரு கூட்ட மக்கள் விசுவாசித்து எழும்புகிறவர்களாயிருப்பாங்க. ஒரு கூட்ட மக்கள் விசுவாசியாம விழுகிறதுக்கு ஏதுவாய் இருப்பாங்க. அவருக்கு விரோதமா ஒரு கூட்ட மக்கள் எழும்புவாங்க. இதெல்லாம் சிமியோன் மூலம் தேவன் அவங்களோடு பேசினார். அடுத்து 2வது அன்னாள்ன்ற தீர்க்கதரிசி எப்பயும் தேவாலயத்துல இருப்பாங்க. 84 வயசு, ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருப்பாங்க. அவங்க எருசலேம்ல மீட்புக்காக காத்திருந்தவங்கள்ட்ட இவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாங்க. பிள்ளை ஆவியில வளர்ந்து பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவ கிருபை அவர் மேல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியா இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் தகப்பனோடு எருசலேமுக்கு வந்தாரு. அங்க திரும்பி போகும்போது இவர் போகல. ஒரு நாளைக்கு அப்புறம்தான் பெற்றோர் கண்டுபிடிச்சு மறுபடியுமா அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக எருசலேமுக்கு வந்தாங்க. அங்க போய் பார்த்தா போதகர்கள் நடுவுல அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க பேசுகிறத கேட்டாரு. கேட்டு கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் பார்த்து அவர் பேசுகிறத கேட்டு அவரோட புத்தியையும் அவர் சொன்ன பதிலையும் பார்த்து எல்லாம் பிரமித்தாங்க. தாய் ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச, நாங்க கவலையோடு உன்னை தேடினோமே அப்படின்னு கேட்டோடனே பிதாவோட சித்தத்தை செய்யறத குறிச்சு இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அவர் எனக்கு கொடுத்தத நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன பதில அவங்க உணர்ந்து கொள்ளல. மறுபடியுமா நாசரேத்துக்கு அங்க தங்கி இருந்து இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷரோட தயவிலும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தார்ன்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாழ்க்கையில பிதாவோட சித்தத்தை செய்யறதுல கண்ணும் கருத்துமாய் கவனமாய் செயல்பட்டீர். நாங்களும் கூட எங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கவனம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, நாளுக்கு நாள் ஞானத்துல நாங்க வளரணும். ஆண்டவரே, சரீர வளர்ச்சியில நாளுக்கு நாள் பெருகணும். ஆண்டவரே அப்பா, தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஆண்டவரே நாங்க நாளுக்கு நாள் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.